ஏப்ரகடேப்ரா ஃபோக்ஸ், நான் அனங்கன். மார்வெல் இந்த டெட்பூல் 3க்கு முன்னாடி உள்ள மார்வலும் டெட்பூல் 3க்கு அப்புறம் உள்ள மார்வலும் ரொம்பவே டோட்டல் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் என்னென்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டெட்பூலுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்த சீரீஸ் எல்லாமே ரொம்பவே மொக்கையாக போனது மட்டும் இல்லாமல் கேங் த காங்கரர் நல்லாவே பில்டப் பண்ணப்பட்ட ஒரு வில்லன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் உள்ள வில்லன், நம்ம மார்வல் மல்டிவர்ஸ்க்கு நல்ல ஒரு வில்லன், ஒரு தரமான வில்லனாக வந்து இறங்கியிருக்க வேண்டியது. பட் என்ன பண்ணுறது, அந்த ஆக்டர் ஜானதன் மிச்சஸ் பண்ண ஒரு சில தப்புகள், அவர் மேலே வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ் அது உண்மையாகி அவர் ஜெயிலுக்கு போய். பட் டெட்பூல் 3க்கு அப்புறம் மார்வல் அப்படி மாறி போயிடுச்சு. அவங்க கொடுத்த ஒவ்வொரு அப்டேட்ஸாக இருக்கட்டும், அந்த டெட்பூல் 3 படமாக இருக்கட்டும், வாவ். டெட்பூல் 3 அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஹைப்பில் வெளியே வந்து அடுத்த நாள் பார்க்க போனால் காமிகான், சாண்டியாகோ காமிகான், அதில் நம்ம டாக்டர் டூமா ஆர்டிஜி ரிட்டர்ன் ஆகிறாரு. வாட் அ நியூஸ் மேன்! எந்த ஒரு ஃபேன்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நியூஸ் அது. அண்ட் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது மார்வல் திரும்ப பேக் டு ஃபார்ம்னு. அண்ட் இதில் நம்ம ஒரு குட்டி லெசன் எடுத்துக்கணும். ஒரு தனி மனிதனை செய்கிற தப்பு எத்தனை பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ பேரோட மாற்றத்தை உண்டாக்குது பாருங்கள். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம். எல்லாரும் படம் பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு சூப்பர் ஹீரோ ஃபேண்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் ஹீரோ கிரேஸ் இருக்குது. ஆக்சுவலி ஜானதன் மிச்சஸ் வந்து ஒரு நல்ல ஆக்டர். பட் வந்துட்டு அவர் பண்ண சில தப்புகள்னால இப்போது அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி வந்துட்டு இப்போ டூம்ஸ்டேவாக மாறிடுச்சு. இட்ஸ் ஆக்சுவலி பெட்டி குட் நியூஸ் லா ஃபார் மீ. பட் ஸ்டில் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போது மார்வல் பேக் டு சேஃப் ஜோன். அவங்க ஒரு நல்ல ஜோனுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க, நல்ல படங்கள் வருது, மக்களுக்கு திரும்ப அந்த ஹைப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, பட் இப்போ நான் பேச வந்தது, நான் ஒரு மார்வல் ஃபேனாக நம்ம கேங்கை ஆக்சுவலி வந்துட்டு லூஸ் பண்ணிட்டோமா? ஐ மீன், அவர் படத்தில் வந்திருந்தா, இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருந்திருந்தா, கேங் டைனஸ்டி படம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? ஒரு ஸ்டோரி, ஒரு கதை, ஒரு ஃப்ரான்ச்சைஸை புரிஞ்சுக்கணுன்னா அந்த வில்லன், அந்த ஃப்ரான்ச்சைஸோட வில்லன் எவ்வளோ டெப்த்தாக இருக்காங்க, அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்களோட அந்த ஒரு பவர்ஃபுல்னஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிப்போமே. லோக்கி சீசன் 1 ஃபினாலே, அங்கே தான் நம்ம கேங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்போம். ஒரே பாயிண்ட்டில் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன்னு சொல்லி அந்த கேங் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். எப்படின்னா, அந்த ஒரு எபிசோடுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த மார்வல் ப்ராஜெக்ட்ஸ், மார்வலோட மூவிஸ் எதை பார்த்துருந்தாலும் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்கிரிப்ட் போட்டு ரைட் பண்ணது அந்த கேங். மல்டிவர்ஸோட கடவுளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன். டெக்னிக்கலி அவர் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்து ஒரு ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் அவரோட ஆரிஜின் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அவன் தான் இந்த மல்டிவர்ஸையை உருவாக்கணும், அவன் தான் இந்த மார்வல் யூனிவர்ஸையே உருவாக்குன ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. வாவ், சீரியஸ்லி நினச்சிருந்தா அயன்மேனை சாக உடம்பு தடுத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட நம்ம அயன்மேன் அவர் காப்பாற்றிட்டாரு. ஏன்னா கேங் டைனஸ்டி இல்லாததுனால தான் டூம்ஸ்டேயை கொண்டு வந்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த டூம்ஸ்டே அந்த மீன் மார்வல் இப்போ பேக் டு ஃபார்ம்னு காட்டுறதுக்காகவே ஆர்டிஜியை திரும்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வர்றப்ப வந்துட்டு ஒரு டாக்டர் டூம் வரதான் போகிறாரு. பட் எந்த ஆக்டர் வருவார்னு தெரியல. பட் ஆர்டிஜியை திரும்ப கொண்டு வந்ததுக்கு கேங்க்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இஸ் கேஜி ஏனோ. பட் அவன் அவ்வளோ பெரிய ஒரு வில்லனாக காமிச்சிருந்தாலும் எண்டில் நம்ம சில்வி கையால் சாவர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் யூனோ வாட், அவன் சாவரப்போ கூட என்னை நீங்கள் கொல்ல முடியாது, நான் திரும்ப கண்டிப்பாக வருவேன், இதே நொடிக்கு நான் வருவேன், என்னை கொல்றதை நீங்களே தடுப்பீங்கன்னு சொல்லி அந்த வில்லன் காமிச்சிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறமா வந்தது தான் குவாண்டமேனியா, ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டமேனியா. அதில் கேங்கை வந்துட்டு சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரே ஒரு சீன் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் அந்த கவுன்சில் ஆஃப் கேங் காமிச்சிருப்பாங்க. காமிக் புக் அக்யூரேட்டாக காமிச்சிருப்பாங்க. மல்டிவர்ஸில் இருக்கிற மொத்த கேங் வேரியன்ஸும் அங்கே வந்திருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் கேங் அந்த காமிக் புக் அக்யூரேட்டான அந்த லுக்கை காமிச்சிருப்பாங்க, அந்த பேனலில் காமிச்சிருப்பாங்க. வாவ், சீரியஸ்லி ஒரு செம்மையான ஒரு வியூங்க. இன்னொன்று அதில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஜானதன் மிச்சஸாக இருக்காங்க, விச் இஸ் அ மிஸ்டேக். பிகாஸ் வேறு ஆக்டர்ஸ் அந்த கேங் வேரியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி காமிச்சிருந்தா இந்நேரத்துக்கு ஈஸியாக ரீகேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, ஸோ அவங்க வந்து மல்டிவர்ஸை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ணலைன்னா அவங்க எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான 3 கேங் வேரியன்ட் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன தான் நடக்குது, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, யார் வந்துட்டு மல்டிவர்ஸ் அழிக்கிறா? எல்லாம் நினச்சிட்டாங்க ஹியூமன்ஸ் தான், ஐ மீன் மனுஷங்க தான் வந்துட்டு மல்டிவர்ஸை தொட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் மற்ற மனுஷங்க மற்ற மல்டிவர்ஸில் வாழ்கிற மனுஷங்களை டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அவங்கள தடுக்கணும். என்ன பண்ண போகிறாங்க தடுக்கிறதுக்கு? ஆக்சுவலி எந்த டைம் லைன், இந்த கேங் கவுன்சில் வந்து எந்த டைம் லைனில் இருக்குது? நம்ம இந்த லோக்கி சீசனில் பார்த்த அந்த கேங் வீரட் எங்கே இருக்கார்? அவர் டைமோட எண்டில் இருக்கார். ஸோ எது பாஸ்ட்டு எது ப்ரெசென்ட்டுன்னு ரொம்பவே ஒரு குழப்படியாக லைக் எக்ஸ்மேன் டைம் லைன் மாதிரி ரொம்பவே குழப்பமாக இருக்கும். இந்த எல்லா குழப்பத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதமாக தான் கேங் டைனஸ்டி படம் இருக்க வேண்டியது. அண்ட் இவனோட எல்லா கேங் வேரியன்ஸும் வந்து கெட்டவங்க கிடையாது. ஏன்னா இந்த லோக்கி சீசன் 2ல் விக்டர் டைம்லேயே பார்த்துருப்போம். அவர் வந்துட்டு இன்னும் இந்த மாதிரி
இந்த மாதிரி கேங்கோட இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு உட்படாத ஒரு கேங்காக இருந்திருப்பார். அவர் நம்ம லோக்கிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்ட் இன்னொன்று ஏகப்பட்ட கேங் வேரியன்ட்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட கேங் வேரியன்ட்ஸ் நம்ம முக்கியமான வில்லனாக பார்த்துருப்போம். லோக்கி சீசன் 1 வந்தவர், விக்டர் டைம்லி, அதுக்கப்புறம் இந்த குவாண்டமினியில் வந்த கேங். இவங்களுக்குலாம் என்னதான் மோட்டிவ், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மோட்டிவ். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து டைமில் ஒரு கச்சாப்படியாக மாற்ற போகிறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கேங் டைனஸ்டின்னு சொல்லி நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணேன். பட் கேங் டைனஸ்டி இப்போதைக்கு வரல. பட் என்ன கேட்டாக்கா இந்த லோக்கல் சீசன் 2 நம்ம கேங் கொடுத்த அந்த ஒரு எண்டிங், அதாவது டிவியவே இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கேங் வேரியன்ட்ஸை வந்து ஐ மீன் அவங்களே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்துட்டு ப்ரோன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கேங் மூலியமானு சொல்லி காமிச்சிட்டாங்க. ஐ மீன் அப்படி ஒரு ஹை லெவலில் பில்டப் பண்ணப்பட்ட ஒரு வில்லனை சப்புன்னு முடிச்சிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நடுவில் ஒரு பக்கத்தை காரன்ற மாதிரி இந்த வில்லன் கேங் த காங்கரோட அந்த ஒரு மோட்டிவ், அந்த ஒரு வில்லனிசம் இருக்குது தெரியுமா, அவரோட அந்த ஸ்டோரி இருக்குது தெரியுமா, அந்த ஸ்டோரியில் வந்துட்டு அங்கங்கே ஒரு பக்கத்தை காணும். அப்படி தான் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃபீல் ஆகணும். ஓகே, இந்தமாதிரி நடந்து போயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் என்ன, வாட்ஸ் த பிக் ஷாட், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த ஸ்டோரி எப்படி தான் போகும்? அதுக்கு ஒரு பதிலாக தான் டூம்ஸ்டே. கேங் டைனஸ்டியை கேன்சல் பண்ணிட்டு சீக்ரெட் வார்ஸ் மேபி இவங்க 2 படமாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ். ஏன்னா 2 படத்துலையும் முக்கியமான வில்லன் நம்ம டூம் தான். 2மே அவருக்கான ஒரு படம். ஆக்சுவலி இந்த நம்ம ஆர்டிஜே வந்துட்டு டாக்டர் டூமா கேஸ்ட் ஆகிட்டாரு, ரிட்டன் ஆகுறாரு அப்படின்ற ஒரு நியூஸை வந்து நம்ம கேங் த காங்கர், அதாவது நம்ம ஜோனத்தன் மேட்சஸ் கிட்டே போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. மனசு உடஞ்சிருச்சுப்பா, நெஞ்சமெல்லாம் புண்ணாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மனுஷனை வந்து நினச்சாலாம் மேபி வந்து ரீகேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம ஆர்டிஜே இந்த எஸ்ரா மில்லருக்கே வந்துட்டு திரும்ப வந்துட்டு அவங்க பண்ண தப்புக்களை மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்க, ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி தான் ரொம்பவே மன வருத்தமாக பேசியிருக்காரு. என்ன பண்ணுறது, விதி அவர் வாழ்க்கையில் பின்பாங்க அடிச்சு. எனக்கு உயிர் ஆசை தாங்க, நமக்கு இப்போது நல்ல படங்கள் வரப்போகுது. வி ஆர் நாட் அட் ஐ மீன் நம்ம ஒன்றும் மோசமான நிலைமையில இல்லை, இப்போது நல்ல நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா இப்போ டூம்ஸ்டே வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்னி கூட வந்து ஒரு 4 படங்கள் டூம்ஸ்டே, அதுக்கப்புறம் சீக்கிரம் வாஸ்க்கு நடுவில் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எனக்கு அது வரைக்கும் ஓகே. பட் இந்த கேங்கை வச்சு என்ன தான் கதை சொல்ல வந்தாங்க, அந்த ஒரு கன்க்ளூஷன், ஏன்னா அது வந்து ஆக்சுவலி அந்த ஸ்டோரிலையும் வரல, இதுக்கப்புறம் MCU டைம்லையும் வராது. அது ஒரு ஸ்கிரிப்டாவோ இல்லை ஒரு கான்செப்ட் ஆட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஐ மீன் மார்வல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு எண்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இது வரைக்கும் MCUவில் வந்து வில்லன்கள்லேயே வந்துட்டு நல்ல ஸ்டோரி எழுதப்பட்ட வில்லன்னா என்ன கேட்டாக்கா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேனோஸ் சொல்லுவேன், கில்மோங்கரை சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு கேங் த காங்கர்ன்ற ஒரு கேரக்டர், ஒரு சூப்பர் வில்லனுக்கு எந்த ஒரு எண்டிங்குமே கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு MCU கண்டிப்பாக ரீபூட் ஆகும். ஸோ ரீபூட் ஆகிறப்ப புதியான ஐ மீன் புதிய ஒரு டைம்லைன் உண்டு ஆகும், MCUவே மாறி போயிடும். ஸோ அப்போ அந்த டைமில் திரும்ப கேங் கண்டிப்பாக கொண்டு வர தான் போகிறாங்க. ஏன்னா அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, இப்படி ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற வில்லனை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் கொண்டு வரட்டும். பட் அதுக்கு முன்னாடி அந்த ரீபூட் அப்பயாச்சும் மேபி சீக்ரெட் வார்ஸ் அப்பயாச்சும் வந்துட்டு இந்த கேங்கோட ஸ்டோரி என்னவா முடிஞ்சிருக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டை அவங்க நமக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஃபேன்ஸுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், இந்த ஆண்ட்மேன் கையாலேயே வந்துட்டு நம்ம கேங் த காங்கர் வந்துட்டு அடி வாங்கிட்டாரு, அப்போ கேப்டன் அமெரிக்காவும் சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும். அஃப்கோர்ஸ் கேங் த காங்கர் வந்து ஒரு சாதாரண மனுஷன். பட் வந்துட்டு அவனை எது பவர்ஃபுல்லாக மாற்றுதுன்னா அவனோட அந்த சூப்பர் பவர்ஸ், அவனோட அந்த டெக்னாலஜி. பட் அப்படி பார்த்தாலும் வந்துட்டு கேங் த காங்கருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்ட்மேன் ஐ மீன் அவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த ஃபைட் அப்போது சப்போஸ் நம்ம கேங் கிட்ட அவரோட டெக்னாலஜியோ ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா, அவரோட சூட் இருந்துச்சுன்னா மேபி அவர் அடி வாங்காமல் இது ஆண்ட்மேனை போட்டு பிறந்திருக்கலாம். ஸோ ஏதோ இது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி போச்சா, எப்படி போச்சு சத்தியமாக தெரில. நான் ஏதோ என் மனசில் தோணுன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். உண்மையிலேயே நீங்கள் சொல்லுங்கள், மார்வல் வந்துட்டு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற வில்லனை வேஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன்னா மார்வல் பண்ண தப்பு இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் சொல்லுங்கள், சப்போஸ் கேங் வந்துட்டு திரும்ப படத்துக்கு ஐ மீன் கேங் டைனஸ்டி ஒரு படம் வந்திருந்தா, கேங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு வில்லனாக காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமா இருந்திருக்காதா? உங்கள் தாட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே பை, ஆப்ரா கண்டேபா ஃபோக்ஸ். நான்